கடந்த ஜனவரியிலேருந்து இந்த ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல தமிழ் சினிமாவுல வந்து ஒரு அது பெரிய அளவுல எந்த படமும் ஓடலதுக்கு காரணம் என்னன்னா, பெரிய ஹீரோக்களுடைய படம் அந்த அளவுக்கு வரல. 12 ஜூன் 12 அதைத் தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு படமா ராயன்லேருந்து தொடங்கி போயிட்டே இருக்க போகுது. குறிப்பா இதன் பிறகு பெரிய படங்களுக்கு ரிலீஸ் டேட் கிடைக்கிறதுல பெரிய சர்ச்சை இப்பயே உண்டாகிட்டு இருக்கு வந்து. செப்டம்பர் 5 கோட்டுன்னு லாக் பண்ணியாச்சு. அதன் பிறகு எந்தெந்த படம் குறிப்பாக தீபாவளிக்கு இந்த படம் வருமா வராதா, ஆயுத பூஜைக்கு எந்த படம் வரும், இந்த மாதிரியான ஒரு குழப்பம்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது காரணம் என்னென்னா, விடாமுயற்சிலாம் இன்னும் ஷூட்டிங் முடியல, அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிக்கல. இன்னொரு பக்கம் கங்குவா, அது ஒரு பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த படத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 38 மொழிகளில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யாவுடைய சினிமா கேரியரில் மிக 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 முக்கியமான படங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், இது அவர் கமிட் ஆனது வாடிவாசல் ஆகட்டும், வணங்கான ஆகட்டும், அப்புறம் வந்து புறநானூறு, ஒவ்வொரு படமாக வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கங்குவா மேலே வந்து நிற்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய படமாக இருக்கும். இப்போ கங்குவாவுக்கான ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு ஆரம்பத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இன்னொரு பக்கம் ரஜினியுடைய வேட்டையன், அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஏறக்குறைய முடிகிற தருவாயில் இருக்குது. அவர் வந்து கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விடாமரிச்சு குட் பேட் அக்லி ரைட்டு 2025 உங்களுக்கு அதுன்ட்டு இந்த பக்கம் விஜய் இது. அதுக்கப்புறம் தளபதி 69 இன்னும் ஒரு மாதத்தில் அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது ரிலீஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் அது எந்த டேட்டுன்னு முடிவு பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட 2026 எலெக்ஷனுக்கு ஒரு 6 இது வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி தளபதி 69 ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ பெரிய சிக்கலாக வந்திருக்கிற ஒரு விஷயம், இல்லைனா வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அக்டோபர் 10 ஆயுத பூஜைக்கு கங்குவாவையும் வேட்டையனையும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு. ஏன்னா கங்குவா ஆரம்பத்தில் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஞானவேல் ராஜா கூட சொல்லியிருந்தார் வந்து, ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின் பொழுது அது கங்குவா சரியாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு தரப்பில் என்ன சொல்லுது, தீபாவளி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகபட்சமாக ஒரு 2 நாள் கொண்டாட்டம், அதுக்கப்புறம் ஓகே அது முடிவு. நீங்கள் பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக வந்து இந்த பொங்கல் வெளியீடு தான். நீங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவல்னு வரும்பொழுது ஏறக்குறைய அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு வார லீவுக்குள்ளே அடங்கும் வந்து. நீங்கள் வந்து பெரும்பாலும் மாநகரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து சொந்த ஊருக்கு போவாங்க. தீபாவளி கூட அப்படி போக மாட்டாங்க. ஆனால் பொங்கலாக இருந்தால் நல்லா இருக்குமென்னு பார்த்தா இன்னும் கங்குவாவை வந்து கடத்திக்கிட்டு போக முடியாது, நாள் கடத்திக்கிட்டு போக முடியாது. அதுக்கு அவ்வளோ பெரிய செலவு, அதற்கான வட்டி, அப்புறம் அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக இருக்கிற ஒரு விஷயம். சீக்கிரமாக சூர்யா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அக்டோபர் 10 வேட்டையனா கங்குவாவா, ரஜினியுடன் சூர்யா தைரியமாக மோதுகிறாரா, அவருக்கு எங்கேருந்து அந்த துணிச்சல் வந்தது அப்படின்ற ஒரு பக்கம். எப்போ நல்ல கண்டென்ட்டாக இருந்தான்னா, அது ரஜினி படமாக இருந்தானே, சூர்யா படமாக இருந்தானே, யார் படமாக இருந்தாலும் நல்ல படம்னா அந்த படத்தை வந்து கொண்டாடிடுவாங்கன்னு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கும் ரஜினிக்கான மாஸ், நான் தூக்கி வச்சு சொல்லலைன்னு, இன்றைக்கும் ரஜினிக்கான மாஸ் வந்து குறையவே இல்லைங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜெயிலர் கூட அது மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் வந்தது வந்து. எங்கள் ஜெயிலர் முதல்ல நடக்குமா நடக்காதா, ட்ராப் ஆகிடும், ஜெயிலர் வந்து தூக்கி போட்டுருவாங்க, நெல்சனை வந்து ரஜினி மாற்றிடுவார், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துட்டு ஜெயிலர் படப்பிடிப்பு தொடங்கின பொழுது நீங்கள் லியோவை தாண்டி ஒரு வெற்றிலாம் ஜெயிலர்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஜெயிலர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. ஆனால் நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ ஹைதராபாத்தில் தான் அந்த படத்தை பார்த்தேன். பார்த்தா தெலுங்கு வெர்ஷன் ஒரு பக்கம், தமிழ் ஒரு பக்கம், பிச்சு கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போ தான் தெரிஞ்சது ரஜினிக்கான மாஸ் என்னன்னு நம்ம தெரிய ஆரம்பிச்சது. சரி, ஓகே, ரஜினியுடன் சூர்யா மோதுகிறாரா, இந்த மோதல் சரியான விஷயமா, சூர்யா தெரிஞ்சு தான் மோத போகிறாரா, இல்லை கங்குவா வந்து வேட்டையனுக்கு தாங்குமா, இல்லை வேட்டையன் வந்து கங்குவாவுக்கு ஈடு கொடுக்குமான்ற மாதிரியான பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அக்டோபர் மாதத்துக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே எந்த மாறுதல் வேணாலும் நடக்கலாம். அந்த ரஜினியோட மோதறதுன்னு ஒரு விஷயம் வருது பாருங்கள், எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க. நம்ம பெரும்பாலும் வந்து இப்போ விஜய் அஜித்துன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுலாம் வந்து ரஜினி கமல் தான், இல்லை கமல் ரஜினி 2 பேரும் தான் போட்டியாளர்கள். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே நண்பர்களாக இருந்தாலும் திரையில் அவர்கள் போட்டியாளர்கள் தான். எப்படி விஜய்க்கு ஒரு விஷயம் அப்டேட் வந்தால் அஜித்துலேருந்து ஒரு அப்டேட் வருதோ, அதே போல் வந்து கமல் வந்து இந்தியன் 2க்காக ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தால், நான் வந்து கூலி படத்துக்காக வந்து ஹைதராபாத் கிளம்புறேன் அப்படின்னு ரஜினி ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்டில்லை விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ரஜினியோட பின்னாடி இருந்து அது அந்த மேக்கப் இதெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் வருது.
இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சினிமாவுக்கு ஒரு விதத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் ரஜினி இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுதுள்ள சூர்யாவை தாண்டி இப்போ வர அந்த 2K கிட்ஸ் இளைஞர்கள் இவங்க கூட நான் போட்டி போடுறது சரியான ஆள் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவமாக போகும்பொழுது 1979 நான் வாழ வைப்பேன் ஒரு படம் வந்து, அப்போது ரஜினி சிவாஜி கூட முதல்ல நடிக்க போகிறாரு. பெரிய மகிழ்ச்சி ரஜினிக்கு வந்து, அப்படியேப்பட்ட மகிழ்ச்சி. ஏன்னா அடிப்படையில் வந்து அவர் ஒரு சிவாஜி ரசிகன் வந்து, அவர் பேரே சிவாஜி ராவ் தான், சிவாஜி ரசிகன். இந்த படத்தில் நான் முக்கியமாக கமிட் ஆகணும், சிவாஜி சார் படத்தில் எந்த கோளாறும் பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரைட்டு ஆச்சு. ரஜினி அப்போ தான் பூம்னு வளர்ந்துக்கிட்டு வராரு. அந்த நேரம் அவர் சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் கொடுத்தாச்சு. அப்போ டைட்டில் கார்டு எழுதுவாங்க. இப்போ தான் டைட்டில் கார்டு நமக்கு வந்து எல்லாம் வந்து டெக்ஸ்ட் வந்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த காலத்து படங்கள்லாம் சமீப காலம் வரைக்கும் டைட்டில் கார்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமாக டைட்டில் கார்டு எழுதுறதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர் வந்து கம்பம் சங்கர்னு ஒருத்தருக்கு. பிரமாதமாக அந்த டைட்டில் கார்டு எழுதுவாப்பில் வந்து. அப்படி அந்த டைட்டில் கார்டு எழுதும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, ரஜினி சொன்ன ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து என்னை வந்து சூப்பர் ஸ்டார்னு அந்த பட்டம் போட்டுறாதீங்க அப்படின்னு. காரணம் என்னென்னா, சிவாஜின்னு ஒரு மாமேதை ஒருத்தர் நடிக்கிறாரு. அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் வந்து அவர் எதனா தவறாக நினச்சிக்க போகிறாரு. சிவாஜியோடைய ரசிகர்கள், ஏன்னா அப்போது சிவாஜிக்கு வந்து ஒரு பெரிய மாசு இருந்துட்டு, அவங்க எதனா வந்து என்ன எப்போ தான் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவர் நடிகர் திலகத்தை தாண்டி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு அதை தவிர்த்துட்டார். அதை எடுத்துட்டாங்க. அது டைட்டில் கார்டு எழுதுனதில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை அழைச்சிட்டு மறுபடியும் வெறும் ரஜினிகாந்த்னு போட்டு விட்டாங்க. அது அப்படியே ஒரு 6-7 வருஷத்தில் 1985 நினைக்கிறேன், ஹிந்தியில் வந்து குர்பானின்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தை வந்து கே பாலாஜி ரைட்ஸ் வாங்குறார். அவர் பெரும்பாலும் ரீமேக் படங்களை தான் எடுப்பார் வந்து. அவர் நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி. அவங்க பையன்தான் பார்த்திங்கன்னா அஜித் வச்சு கிரீடம்னு ஒரு படம் எடுத்தார். இது சொல்கிறதுக்காக சொன்னோன்னா, அவர் பல படங்கள் எடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு. சிவாஜியோடைய பயங்கர ஃப்ரெண்டு அவர். அந்த குர்பானி படத்தை தமிழில் விடுதலைன்னு பேர் மாற்றுறாங்க. சிவாஜி, ரஜினி, கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன், மாதவி, பெரிய ஸ்டார் காஸ்ட். படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு தமிழில் உருவாகுது. ஏன்னா குர்பானி பாட்டு அங்கங்கே நீங்கள் மூலமுடுக்கெலாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த படத்து மேலே இதுதான் வந்து விடுதலையாக ரீமேக் ஆகி வருது அப்படின்போது, இந்த படத்துக்கு சந்திரபோஸ் தான் வந்து இசையமைக்கிறார். அப்பயே ரஜினிக்கு கொஞ்சம், சந்திரபோஸும் மிக சிறந்த இசையமைப்பாளர், மறைந்த சந்திரபோஸ் வந்து சங்கர் குருன்னு ஒரு படத்தில் இன்றைக்கி வரைக்கும் பாட்டு சூப்பர் ஹிட்டுனா அதுக்கு சந்திரபோஸ் தான் காரணம். அது பல பேர் வந்து இளையராஜா இசைன்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்றார் ரஜினி வந்து, ஏன் இளையராஜாவை போடக்கூடாதா அதில் அப்படின்னு போடுது. அது ஏதோ ப்ராப்ளம், பட்ஜெட் ப்ராப்ளம். அப்புறம் இளையராஜா கால் ஷீட் கிடைக்காது, சந்திரபோஸும் நல்லா பண்ணுவார்ன்ட்டு அவர் பாடல்கள் ரெடியாகுது, படம் வந்து உருவாகுது. சிவாஜி, ரஜினி, விஷ்ணுவர்தன் இப்படியா போயிட்டு இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி சிவாஜி ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் தியேட்டரில் சண்டை அப்படியே உருவாகுது. நான் வாழ வைப்பேன்ல ரஜினி வந்து சும்மா சாதாரணமாக இருந்தார். இப்போ எங்கள் அண்ணனுடைய நிழலில் தான் இவர் நடிக்க வந்திருக்காரு. சிவாஜி ரசிகர்லாம் சிவாஜியோடைய பாதுகாப்பில் தான் ரஜினி இருக்கார், அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்த பொழுது அப்படி கண்டு காணாமல் விட்டாங்க. அந்த 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட வளர்ச்சி வேறு லெவலில் போயிடுச்சு. இப்போ டைட்டில் கார்டில் சூப்பர் ஸ்டார்னு வந்துடுது. அது வந்து சிவாஜி ரசிகர்களுக்கு கொந்தளிப்பாக மாறுது. தியேட்டர் வாசலில் வச்சு பெரிய சண்டையாக மாறுது. வந்து நம்ம நினச்சிருப்போம் வந்து ரஜினி கமலுக்கு தான் சண்டைன்னு. அங்கேருந்து, ஏன்னா சிவாஜிக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அப்புறமா மாறி சிவாஜி தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அதுமாரி எதுவும் பண்ணாதீங்க, நானும் அப்படி இருந்து வந்தவன் தான், ஒருத்தன் வந்து வளர்ந்துக்கிட்டு வரான், என் கூட போட்டியாக நடிச்சிருக்கிறான், நானும் ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கிறேன், இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது, சினிமாவை பார்க்கணும், இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. ஒரு பக்கம் அப்போ வந்து அப்போதைய சமயத்தில் இளைஞர்கள் பூரா ரஜினி பக்கம் இருக்காங்க. இப்போ வெளியே வந்து சிவாஜி ரசிகர்களில் கண்ட மேனிக்கு திட்டுறாங்க. ரஜினி என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கை மாதிரியான விடுறாரு. வந்து இதுமாதிரி வந்து தயவு செய்து அவர் வந்து ஒரு நடிகர் திலகம், அவரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்திருக்கிறேன், அவருடைய பேர் தான் என் பேர், வந்து அதை தான் மாற்றி ரஜினிகாந்த்னு வச்சுருக்கிறான். அதனால் வந்து தயவு செய்து எதுவும் வந்து அவரை வந்து திட்டாதீங்க, அப்படி நீங்கள் அவரை கெட்ட வார்த்தையில் திட்டினா அது என்ன திட்டுறா மாறினும்பொழுது அது அமைதியாகுது. திரும்பவும் காலமும் சூழ்நிலையும் வந்து மாறாது இல்லைங்களா. ஏன்னா சிவாஜிக்கான ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, அப்போ இன்னும் பெருமளவில் இருந்தாங்க. திரும்பவும் ரஜினியும் சிவாஜியும் படிக்காதவன் படத்தில் இணையிறாங்க. இணையும் போது தான் திரும்பவும் என்ன ஆகும், ரஜினி என்ன பண்ணுறாரு,
இப்போ திரும்ப இது வந்து சிவாஜி ரஜினி சண்டையாக மாறுமா அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இரு, நடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்காதவன் படம் வந்து உலகமாக பெரிய கதையெல்லாம் கிடையாது. அண்ணன் தம்பி பாச கதை வந்து பெரிய ஹிட். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் வந்து ரஜினிக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் கடைசியாக வச்சுருப்பாங்க. வந்து அவர் சிவாஜி பேசுவார் ரஜினி பார்த்து, நீ படிக்கலனாலும் நீ மேதை தாண்டா அப்படின்னு வரும். அது என்னன்னா, இந்த ரசிகர்களை கூல் பண்ணுறதுக்காக தான் அதை வச்சாங்களே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் ரஜினியும் சிவாஜியும் இன்னும் காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. கோயம்புத்தூரில் ஒரு விழாவுக்காக போகும்போது ஃப்ளைட்லேருந்து இறங்கி அந்த ஏர்போர்ட் வாசலில் போகும்போது ரஜினிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பார் ரசிகர் மத்தியில். அப்போ என்ன பண்ணுறாராம் சிவாஜி, நீ முன்ன போடா அப்படின்ட்டாரான். நீ முன்ன போ, இது வந்து உனக்கான நேரம், இது உனக்கான ஆடுகளம், நீ தான் ஆடணும், நாங்களாம் ஆடி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்தார் பாருங்க. அப்போ ரஜினி ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரான். ஒரு சினிமாவை சினிமாவாகவும் தனக்கு யாருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கின ஒரு பக்குவமான நடிகர் வந்து சிவாஜி கணேசன் சொல்லி, பிற்பாடு இந்த சிவாஜி கணேசனுடைய அவர்களுடைய நடிகர் திலகத்துடைய ஃபேமிலி பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கலை அனுபவிக்கும் பொழுது சந்திரமுகின்ற ஒரு படத்துக்கு காட்சி கொடுத்து இந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு பெருமளவில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் ரஜினிகாந்த். ஏன்னா திரும்ப சொல்லும்போது ரஜினியை பொறுத்த வரைக்கும் யாருடனும் எந்த விதத்திலும் போட்டு மனப்பான்மை இல்லாதவர் என்பதற்காக தான் சொல்ல வரேன். சூர்யா படமும் ஓடட்டும், என் படமும் ஓடட்டும் நினைக்கக்கூடியவர் தான். அந்த பக்கம் சூர்யாவுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. மேபி வந்து பார்ப்போம். கங்குவாவும் வேட்டையினும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆவதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.